கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றவராக இருக்கின்றார். இன்றைய நாட்களிலும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இளைப்பாறுதல் இல்லாதபடி ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு கூட வாழக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அன்றைக்கு இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்து அவர்கள் ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடி மிகவும் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்தார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலையும் அவர்களுடைய அங்கலாய்ப்பையும் அவர்கள் ஆறுதலற்ற நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதையும் கர்த்தர் அறிந்து அவர்களுக்காக அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக அவர்களுடைய கண்ணீரையும் கவலைகளையும் மாற்றும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசே என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தம்முடைய ஆலோசனைகளையும் தம்முடைய வழிகளையும் காண்பித்து கொடுத்து அவரை கொண்டு அந்த இஸ்ரேல் தேச மக்களை விடுதலையாக்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். இன்றைய நாட்களிலும் நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்பதை தேவாதி தேவன் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் உதவியையும் ஒத்தாசையும் கொடுக்கவும் நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதலை அள்ளித்தரவும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். நாம் அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆறுதலையும் தேறுதலையும் தந்து அவர் நம்மை ஆற்றி தேற்றுகின்ற நல்ல தகப்பனாக அவர் இருக்கின்றார். ஆகவே அவரை விசுவாசிப்போம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொண்டு சுகமாய் வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.